Hello students, welcome to C programming series. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து print string till character. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a string is passed as an input followed by a character C. Okay, the program must print string value as till C is encounter. அதாவது ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துருவாங்க, அது கூட இன்னொரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கேரக்டர் அந்த ஸ்ட்ரிங்கில் வர வரைக்கும் இங்கே அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ 1 by 1 பிரிண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஸோ இப்போ மேனேஜர்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனேஜர் அந்த கேரக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் இ வர வரைக்கும் அந்த ஸ்ட்ரிங்கை ஒரு கேரக்டராக பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இ இங்கே தான் வருது. ஸோ அப்போ நான் 1 by 1 செக் பண்ணுறேன். எம் ஏ என் ஏ ஜி. ஸோ இங்கே வரும்போது இ மேட்ச் ஆயிடுச்சா? ஸோ அப்போ நான் இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணால் போதும். இதுதான் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு எவரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, கேரக்டர் ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இ எங்கே வருதுன்னா இங்கே வருது. ஸோ அப்போது இவி வரைக்கும் பிரிண்ட் பண்ணால் போதும் அவுட்புட்டாக. ஸோ இது ப்ரோக்ராம் பார்க்குறதா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் சிம்பிளான ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி 0லேருந்து எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபார் லூப்புக்குள்ளே மிடில் நம்ம அவங்க கொடுத்துருக்க கேரக்டரும் நம்ம ஸ்ட்ரிங்லேருந்து எடுத்துருக்க கேரக்டரும் சேமாக மேட்ச் பண்ணுறோம். ஸோ சேமாக இருந்துச்சுன்னா ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வரும். அப்படின்னா அடுத்த ஐட்ரேஷன் கண்டினியூ பண்ணி ஒரு கேரக்டராக பிரிண்ட் பண்ணுறோம். வெரி சிம்பிள் லாஜிக். ஸோ ஃபார் லூப் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்டிஆர் லென். ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ மேட்ச் ஆயிடுச்சுன்னா பிரேக் பண்ணிட்டு வரணும். அப்படி மேட்ச் ஆகலைன்னா அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு 1 by 1 மூவ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் கிளியராக புரியும். ஸ்லாஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் ஹெடர் ஃபைல். ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் லென்த்து கண்டுபிடிக்கணுமோ அப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த ஸ்ட்ரிங் டாட் ஹெச் ஹெடர் ஃபைலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக பார்க்க வேண்டியது ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்னு பார்த்துக்குங்க. அந்த லென்த்துக்கு +1 வந்து உங்கள் சைஸை கிரியேட் பண்ணணும். ஸோ உங்கள் கொடுத்துருக்க லென்த்து பார்த்தீங்கன்னா 100 கேரக்டர்ஸ். ஸோ அப்போ என்னோட ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 100 + 1 101 சைஸ் கொடுத்தா போதும். நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறதால ஒரு ஐ வேரியபிள், லென்த்து கண்டுபிடிக்கிறதால லென் வேரியபிள், ரெண்டு மட்டும் போதும். ஸோ இன்புட்டை ஸ்கேனப்பில் வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு வேர்டு தான் இன்புட்டாக இருக்கிறதுனால ஒரு சிம்பிள் ஸ்கேனப் போட்டால் போதும். வாங்குகிற வேல்யூவை எஸ்டிஆரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உடனே லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க யூஸிங் எஸ்டிஆர் லென் ஃபங்க்ஷன். இன்புட் பேராமீட்டர் வந்து எஸ்டிஆராக பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் நம்ம ப்ரோக்ராமோட லாஜிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார்டிங் 0லேருந்து 1 by 1 ஐட்ரேட் பண்ண போகிறேன் டில் லென்த்து வர வரைக்கும். ஸோ 1 by 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறோம் நான் ஃபார் லூப்பில். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கிட்டோமா, இதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த கேரக்டர் இன்புட் வாங்கணுமா. ஸோ அந்த கேரக்டர் தான் நத்திங் பட் சி. ஸோ அதையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு ஸ்கேனப்பில் வாங்குவோம். ஸ்கேனப் %c, ஆம்பர்சன் சி. ஸோ ஒரு சில டைமில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த %c வந்து நல் எடுத்துகிட்டு பழைய ஸ்ட்ரிங்கோட நியூலைன் கேரக்டர் எடுத்துகிட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் அவுட்புட் ப்ராப்பராக வராது. அது எப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுறேன்னா இஃப் கரண்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் வேல்யூ மேட்சிங் வித் நான் வாங்கின இன்புட்டோட கேரக்டர் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வேணாம், பிரேக் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கரண்ட்டாக என்ன கேரக்டர் இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணால் போதும். STR of I. ஸோ இந்த STR of I தான் கரண்ட் கேரக்டர் 1 by 1 எடுத்துகிட்டு பர்ஃபார்ம் பண்ணுது. ஃபுல்லாக முடித்த உடனே ரிட்டர்ன் சி, இஸ் ரிட்டர்ன் 0. ஸோ சி ப்ரோக்ராம் மட்டும் ரிட்டர்ன் வரதுக்கு ரிட்டர்ன் 0. ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட்டு ப்ராப்பராக வரல. என்ன ரீசன்னா இன்னும் சொன்ன மாதிரி கேரக்டர் வந்து இன் பிட்வீனில் நியூமெரிக்கோ அல்லது ஸ்ட்ரிங்குக்குள்ளேயோ நடுவில் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாது. ஸோ அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விடணும். ஸ்கேனப் ஸ்பேஸ் %c. ஸோ இப்போ போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு அவுட்புட் பாஸ் ஆகிடுச்சா?
ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நம்பருக்கு நடுவில் கேரக்டர் அப்படி ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் கேரக்டர் வாங்கும்போது என்ன பண்ணுன்னா அதுக்கு நியூ லைன் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அப்போ நியூ லைன் கொடுத்தோன்னு என்ன பண்ணுன்னா அந்த ஸ்கேனப் %C போடும்போது அந்த நியூ லைன் கேரக்டர் தான் இன்புட்டாக எடுத்துக்கும். ஸோ நம்ம ஒரிஜினலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த இஓ இன்புட் எடுத்துக்காது. ஸோ நான் அந்த இது வந்து நான் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேனப்குள்ளே %Cக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் விட்டால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்கார்ட் ஆகிட்டு அடுத்த வர லெட்டர் ஈன்ற வேல்யூ வந்து சிக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். ஸோ இதுதான் நம்ம ஐட்ரேட் பண்ணுற வேல்யூ 0லேருந்து லென்த் வரைக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த கேரக்டர் நான் செக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜரில் இது ஸ்ட்ரிங்கு ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 1 by 1 எடுத்து இண்டெக்ஸ் 0லேருந்து 1 by 1 எடுத்து ஈயான்னு செக் பண்ணுறேன். ஸோ 0 எடுக்கும்போது இல்லை, அது எம். ஸோ அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது 1 ஆகிடும். ஸோ 1ஓட வேல்யூ ஏ இருக்குது. ஏவும் ஈவும் சேமாக பார்க்குறேன், இல்லை. அப்போ பிரிண்ட் பண்ணுறேன், ஏ வந்துடும். அடுத்து ப்ளஸ் பண்ணும்போது 2 போயிடும். ஈயும் சேமாக பார்க்குறேன், இல்லை. என்ன பண்ணால் பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் ஆகும். அகெயின் திரும்ப ஏ எடுக்கும், ஏவும் ஈவும் சேமா, இல்லை. ஸோ திரும்பவும் ஏ பிரிண்ட் ஆகும். ஈயும் சேமான்னு பார்க்கும், இல்லை. ஜி பிரிண்ட் ஆகும். கடைசியாக ஈயும் சேமான்னு பார்க்குது இந்த இடத்துல. ஸோ ஈயும் சேமாக பார்க்கும்போது ட்ரூ. ஸோ ட்ரூன்னு சொன்ன உடனே நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும் பிரேக். ஸோ பிரேக்கை பார்த்தோன்னே ப்ரோக்ராம் வந்து ஃபாரில் போட்டு வெளியே வரும். நம்ம ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம அவுட்புட் வந்து எம்ஏ எல்ஏஜி மட்டும்தான் வரும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற கான்செப்ட் வந்து சிம்பிள் ஃபார் லூப் அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் கம்பேரிசன். அவ்வளோதான். அதை முடிச்ச உடனே இந்த லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.